My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examinationல தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆஃப்லைனில் நடைபெறுகிறது. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா பீப்பிள் வராங்க, இந்த கேண்டிடேட்ஸ் வராங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸ் வராங்க, அண்ட் பர்சன் வித் டிசேபிலிட்டி பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இந்த பிடபிள்யூடி கேட்டகரியில் ஒருவேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். இந்த பிடபிள்யூடி கேட்டகரிக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும். ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ இன்னைக்கு 19ஆம் தேதி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் இருந்தோ அல்லது எம்சிசி தரப்புல இருந்தோ மெடிக்கல் செக்அப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. அண்ட் இன்னைக்கு காலையில் அரௌண்ட் ஒரு 11:30 அப்படிங்கிற டைமில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம் வரைக்கும் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார் த லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இன்னும் இஷ்யூ பண்ணப்படலை. ஸோ லாஸ்ட் டேட் எப்போங்கிறது நமக்கு தெரியல. அண்ட் எம்சிசி தரப்புல இருந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல இருந்து மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில இருந்து இந்த மெடிக்கல் செக்அப்புக்கு எப்போ போகணும் அப்படிங்கிற டேட்டை இன்னும் சொல்லலை. அது கூடிய சீக்கிரத்தில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் மெடிக்கல் செக்அப்புக்கு போகும்போது நம்ம எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராவது பர்சன் வித் டிசேபிலிட்டி கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் மூலமாக அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக அமையும். ஸோ நீங்கள் இந்த மெடிக்கல் செக்அப் வந்து எங்கே நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் தான் இந்த மெடிக்கல் செக்அப் நடக்கும். இப்படி மெடிக்கல் செக்அப்புக்கு போகக்கூடிய பிடபிள்யூடி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எல்லாரும் எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதா இந்த லிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், ஒரு ரிக்வெஸ்டேஷன் லெட்டர் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகணும். இந்த ரிக்வெஸ்டேஷன் லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரம் டு உங்கள் நேம் போட்டுக்கோங்க. டு வந்து ராஜீவ்காந்தி மெடிக்கல் இதில் ரீஜனல் மெடிக்கல் ஆஃபீஸர் டைரக்டர், அதை நான் உங்களுக்கு டெம்ப்ளேட்டே கொடுத்துட்றேன். இந்த டெம்ப்ளேட்டை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கிறேன். இந்த பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ரிக்வெஸ்டேஷன் லெட்டரில் சப்ஜெக்ட் வந்து ரிக்வெஸ்ட் டு ப்ரொவைட் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் மெடிக்கல் கவுன்சிலிங் 2025 அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஐன்னு போட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட் போட்டுக்கோங்க. ஐ ஹவ் qualified in NEET examination 2025 examination, உங்களுடைய ரோல் நம்பர் என்ன, நீட்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன, தமிழ்நாட்டில் நீங்கள் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க இல்லையா, அது நீட் ஸ்கோர் என்ன, இது எல்லாத்தையும் ஆல் இண்டியா ரேங்க் என்ன, கம்யூனிட்டி கேட்டகரி ரேங்க் என்ன, இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தெளிவாக ஒரு மெயில் அப்படிங்கிறத டிராஃப்ட் பண்ணுங்கள், ஒரு லெட்டருங்கிறத டிராஃப்ட் பண்ணுங்கள். இதனுடைய டெம்ப்ளேட்டை நான் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு போய்க்கலாம். எழுதிட்டு போனாலும் ஓகே தான், சரிங்களா? அப்போ இந்த லெட்டர் கூட சேர்த்து நீட்டினுடைய அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் வந்துச்சு இல்லைங்களா, எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி காப்பி வச்சுருப்பீங்கல்ல, அந்த நீட் அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நீட் ஸ்கோர் கார்டு, டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது நீங்கள் ஆல்ரெடி ஸ்டேட் லெவலில் வாங்கி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து யூடிஐடி கார்டு, இந்த யூடிஐடி கார்டும் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அந்த கார்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அடுத்ததாக ஆதார் கார்டு, கேண்டிடேட்னுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், இது தவிர நீங்கள் ஏதாவது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதனுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கையில் எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. அடுத்ததாக ஆல் த சர்டிஃபிகேட்ஸ். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் வேறு ஊர்கள்லேருந்து சென்னையை நோக்கி போவீங்க. சென்னையிலே இருக்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது கேட்டாங்க, வெரிஃபை பண்ணுறது கேட்டாங்கன்னா டக்குன்னு வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம். பட் வெளியூர்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் சிரமத்துக்கு உள்ளாகக்கூடாதுன்றதுக்காக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் காப்பி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் கொண்டு போகலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி, இதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸை அட்டாச் பண்ணி நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டியிருக்கும், சரிங்களா? அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட், யூடிஐடி கார்டு, ஆதார் கார்டு, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸும் அதர் சர்டிஃபிகேட்ஸும் கேட்டால் காமிக்கிறதுக்காக இந்த மேலே இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். அதனால் எக்ஸ்ட்ரா காப்பீஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ் போட்டு வச்சுக்கோங்க, ஃபோட்டோ காப்பீஸ் போட்டு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போகணும். சார் எப்போ சார் போகணும் அப்படின்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வரைக்கும் இன்னும் வரலை, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பிடபிள்யூடி கேட்டகரி மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நேராக போய் விசாரிக்கிறதுனாலும் விசாரிக்கலாம். பட் நோட்டிஃபிகேஷன் ஆஸ் ஆஃப் நவ் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆன உடனே அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம சேனலில் வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்.
பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகும்போது எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம், இதை மறந்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மெடிக்கல் செக்அப்லாம் முடிச்சு அதனுடைய லெட்டரை அவங்க மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் ஒருவர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் அதையும் பதிவு செய்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.